என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடின் மூலம் அவரை மகிமைப்படுத்தணும் என்ற எண்ணம் இருக்குமேயானால் அது ஹோலி ஸ்பிரிட் தருகிற இமாஜினேஷன். உங்கள் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆக 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 இந்த வெளியே இருக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். உங்க சரீரத்தை பாதிக்கிறது பிசாசு அல்ல, மனதின் வழியாய் உங்கள் சரீரத்தை அவன் பாதிக்கிறான். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வச்சார். ஆகவே குமாரனுடைய சரீரம் முழுமையடைந்த, பூரணமடைந்த, நிறைவடைந்த சரீரம். அந்த சரீரத்துக்குள்ள நம்மை இணைத்திருக்கிறார். அவருடைய சுவாசத்தை, அவருடைய வாழ்வை, அவருடைய மன்னிப்பை, அவருடைய கிருபையை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய பலனை, அவருடைய தைரியத்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய ஆறுதலை, அவருடைய பலனை உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் அவர் கொடுக்கவே அவருடைய சரீரத்திலே நம்மை இணைத்து இருக்கிறார். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நிற்க கொண்டிருக்கிறேன். அவரை பார்ப்பது, அவரை வலது வாசத்தில் இருக்கிறபடியால் அந்த சென்சிங்கில் இருந்தால் உங்களை யாருமே அசைக்க முடியும். உங்களுக்கு இருக்கிற மகிமை கலிகூர்ந்து, அடுத்தது உங்கள் மாம்சமும் எப்படி தங்கி இருக்குமா? நம்பிக்கையோட, ஒரு நம்பிக்கையோட அது தங்கி இருக்குன்னா நம்பிக்கையோட ரெஸ்டிலே இருக்கும். உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு வரும் பொல்லாப்பை நீ காண்பாய். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீங்க இப்படிலாம் போனாதான் உங்க ஆவியின் மனுஷன் ஸ்ட்ராங் ஆவான். அடுத்த அளவுல உங்களுக்கு ப்ரமோஷன் வருதுன்னு அர்த்தம். கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் ஜீவனுடையவராய் இருக்கிறார். அந்த வெளிச்சம் எனக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்ப சொல்லுகிறார், இனி நான் அல்லப்பா, அவர்தான்ப்பா. நீங்க உங்கள் பாரம்பரியத்தினாலே ரோமர்ல கர்த்தருடைய வார்த்தையை எஃபெக்ட் பண்ணுகிறீர்கள். வார்த்தை உங்களுக்கு செயல்படணும்னா பாரம்பரியம் இருக்கிற வரைக்கும் வார்த்தை உங்களுக்கு எஃபெக்டா மாறாது. பாரம்பரியம் இருக்கிற வரைக்கும் வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. நல்ல கவனிங்க. உணர்ச்சி உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. ஆனால் உணர்ச்சி வசப்படுவது விளைவேணும் என்று சொல்ல மாட்டேன். உணர்ச்சியில் வாழக்கூடாது. நம்ம வாழ்வு உணர்ச்சியில், சரீரத்துக்கு அடுத்த உணர்ச்சி, சூழ்நிலைக்கு அடுத்த உணர்ச்சியில் என் ஒவ்வொரு நாளும் வாழக்கூடாது. ஆனால் தேவனுடைய உணர்வில் என் உணர்வை கீழ்ப்படுத்த வேண்டும். தேவனுடைய உணர்வு, என் உணர்வை நான் கீழ்ப்படுத்த வேண்டும். தேவனுடைய உணர்வு ஹோலி ஸ்பிரிட் தருகிற உணர்வு. ஆனால் நமக்கு சாத்தான் கொண்டு வருகிற உணர்வு, சூழ்நிலைகள், பிரச்சனைகள், இவ்வளோ பெரிய தேவைகள் இருக்க என்ன செய்வேன் என்ற உணர்வு. இந்த ரெண்டு உணர்வு, ஒன்று ஹோலி ஸ்பிரிட், ஒன்று சூழ்நிலைகளை வைத்து, எதிர்மறையான காரியங்களை வைத்து பிசாசு கொண்டு வருகிற உணர்வு. ரெண்டும் இருக்கு, ரெண்டும் மோதுது. ஆனால் நீங்கள் எப்படி தெரியுமா? தேவனுடைய உணர்வினால இப்போது நான் சொன்ன உணர்வை மேற்கொள்வதல்ல, கீழ்ப்படுத்துவது. ஆமென். மேற்கொள்வதல்ல, கீழ்ப்படுத்துவது. இதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேவை ஒரே ஒருவர், ஹோலி ஸ்பிரிட். ஆமென். சொல்லுங்க, பரலோக பிதாவே, எங்க உணர்வுல ஒன்று பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைக்குள்ளே உண்டு பண்ணுகிற உணர்வு, அந்த உணர்வு ஸ்பிரிட்.
அந்த உணர்வு ஆவி, அந்த உணர்வு வார்த்தையினாலே தேவன் ஏற்படுத்துகிற ஹோலி ஸ்பிரிட் உணர்வு. இன்னொரு உணர்வு எங்கள் சூழ்நிலைகள், பிரச்சனைகள், எதிர்மறையான தாக்கங்கள், இவைகள் மூலமாக பிசாசு எங்களுக்கு கொண்டு வருகிற உணர்வு. இந்த ரெண்டும் இருக்கு, இல்லைன்னு நீங்கள் ஒருத்தர் சொல்ல முடியாது, இல்லை என்று நானும் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு தேவை ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப். எனக்கு தேவை ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப். இப்போ நான் சொன்ன இந்த எதிர்மறையான பிசாசுக்கு அடுத்த உணர்வு வரும்போது அந்த உணர்வுலையே நீங்கள் விட்டு கொடுத்து விடாதபடி, இது ஹோலி ஸ்பிரிட் உணர்வு அல்ல, இது இந்த வசனத்துக்கு அடுத்த உணர்வு அல்ல என்பதை உடனே சென்ஸ் பண்ணி அவனை துரத்த வேணாம். ஹோலி ஸ்பிரிட் ஹெல்ப் பண்ணாடி, ஹோலி ஸ்பிரிட் டாடி உணர்வை தாருங்க, வார்த்தை உணர்வை தாருங்க, இரத்தத்தின் உணர்வை தாருங்க என்று ஹோலி ஸ்பிரிட் உதவியை நீங்கள் நாடும் போது அந்த உணர்வு அப்படியே டிஸப்பியர்ட் ஆகிரும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்படித்தான் ஹோலி ஸ்பிரிட்டை சார்ந்து வாழ வேண்டும். ஆமென். சரி, நான் ஹோலி ஸ்பிரிட் சார்ந்து வாழ்கிறேன், உங்களையும் அதுக்குள்ளேயே நடத்திக்கிட்டு வர்றேன். ஆகவே வெள்ளிக்கிழமை என்னுடைய வாக்கியங்களை எப்போயும் செய்தி கேட்பேன். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆண்ட்ரூமக் செய்தி, அதாவது இமாஜினேஷன். அது ஏற்கனவே ரொம்ப தடவை கேட்டிருக்கேன். இதை பார்ட்டாக பிரித்து போட்டாங்க. இமாஜினேஷன் அதாவது கற்பனைகள், கற்பனைகள், மனதிலே கற்பனை. அதை பல வசனத்தை கோட் பண்ணார். ஒன்று சொல்கின்றேன். ஆதியாகமத்தில் அவர்கள் நமக்கு பேர் உண்டாக மகா பாபிலோனை கட்டுவோம் வாருங்கள் என்று நினைத்தார்கள். அது இமாஜினேஷன். அப்போ அந்த இமாஜினேஷனுக்கு அங்கே தேவன் சொன்னார், இவங்க நினச்சிருக்கிறாங்க, இவங்க செய்ய நினைத்தது சொல்லுங்களேன். அப்போ அந்த இமாஜினேஷன் தேவை ஏற்றுக்கொள்றதில்லை. உங்களுக்கும் எனக்கும் பேர் உண்டாகும்படியான எண்ணம் வறுமையானால் அந்த எண்ணத்தை தேவன் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. அங்கே கன்ஃபியூஷனை உண்டு பண்ணி, தாறுமாறை உண்டு பண்ணி, அவ்வளோதான், அவுட்டு. ஆனால் உங்கள் எண்ணம் என் டாடிக்கு பேர் உண்டாகணும், அவருக்கு பேர் உண்டாகணும், என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடின் மூலம் அவரை மகிமைப்படுத்தணும் என்ற எண்ணம் இருக்குமையானால் அது ஹோலி ஸ்பிரிட் தருகிற இமாஜினேஷன். சரி, ரொம்ப அப்புறம் அதிலே போயிடுவேன். அந்த இமாஜினேஷன் மறுபடியும் கேட்டேன். அன்னைக்கு வேறு விதத்தில், நான் கேட்ட விதத்தில் அல்ல, வேறு விதத்தில் அந்த இமாஜினேஷன் குறித்து செய்தி கொடுத்தார். அது எனக்கு ரொம்ப பலனாய் இருந்தது. உடனே 1990 என் மனதை ஆவியானவர் நம்முடைய எல்லா சபைகளும் சேர்ந்து காமராஜபுரத்தில் கேர்ள்ஸ் ஹைஸ்கூல் பக்கத்தில் வெங்கடலட்சுமி கல்யாண மண்டபத்தில் நடந்த முழு வருட ஆராதனையை மனதில் கர்த்தர் கொண்டு வந்தார். உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், எல்லா சபைகளும் இருந்தாங்க. அப்போ தான் 89-26 மேரேஜ் நடந்துச்சு. வெட்டி அம்மா திருமணம் எனக்கும். அந்த புது வருட ஆராதனையில் என்னோடய கசின் ஒரு ஆர்கிடெக்ட் இருக்கிறான். அவன்கிட்ட சொன்னேன், எப்போ ஒரு மாடல் பண்ணி 3 ஸ்டோர் பில்டிங் ஒரு மாடல் பண்ணி எனக்கு கொடு, நான் புதிய வருட ஆராதனையில் எங்கள் மக்களுக்கு முன்பாக வைக்கணும். அதைத்தான் கர்த்தர் எனக்கு ஞாபகம் கொண்டு வந்தார். அப்போ மறுபடியும் 90ஆம் வருஷம்னா ரிலிஜன், 90ஆம் வருஷம் பிரமாணத்துக்கு அடுத்த போதனை. அப்போ 90ஆம் வருஷத்திலேயே என் மனதில் அவர் வச்ச அந்த தீர்மானத்தை, though I was in religion preaching, அப்பயே எனக்கு அந்த இமாஜினேஷனுக்குள்ள
3 ஸ்டோர் பில்டிங்கை என் மனதில் அவர் கொண்டு வந்து அதை அப்படி ஒரு மாடல் பண்ணி எல்லாருக்கும் முன்பாக வைத்ததை என் மனதிலே கொண்டு வந்தார். எத்தனை பேர் பார்த்த ஞாபகம் இருக்கு? ஒருத்தர் கை தூக்குறாங்க. God bless you brother. ஏன் ஞாபகப்படுத்தினார்னா, எப்பா நான் அன்னைக்கே நீ பிரமாணத்தில் இருந்த, ஆனால் அன்னைக்கே உனக்குள் வச்சதெல்லாம் நான் கிரியை செய்ய துவங்கிட்டேன்ப்பா அப்படின்னாரு. அன்னைக்கே ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாரு. இப்போ அந்த கிரேஸ் ரெவலேஷன் வந்து 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் அன்னைக்கு நான் துவங்கிட்டேன், இன்னைக்கு அது ரொம்ப ஓவராக ஃபாஸ்டாக நான் செயல்பட போகிறேன்ற எண்ணத்தை கொண்டு வந்தார். ஆமென். உடனே எனக்கு இன்னொரு ஞாபகம் வந்துச்சு. நம்ம சபையில் சீயர்ஸ் பிளஸிங் என்று 10 செய்தி கொடுத்தேன். சீயர்ஸ் பிளஸிங் நம்ம இருக்கா? எனக்கு கொடுத்த செய்தியால் ஞாபகம் வரும். திடீர்னு வசனத்தை ஞாபகம் மோற்றுவார். மனதின் கண்களில் பார்க்கக்கூடிய அந்த விஷனை கூட கர்த்தர் தந்து கொண்டே இருக்கிறார். சீயர்ஸ் பிளஸிங் 10 செய்தி. நம்ம மாலா சாம் மக மெர்லின் மேரேஜ் கிர்க் சர்ச்சு எக்மோரில் நடந்துச்சு. பகலில் அந்த சர்ச்சை பார்க்க போனேன். பகலில் அந்த சர்ச்சை உள்ளே போனோன்னே அந்த சர்ச்சுடைய ஆர்கிடெக்டை பார்த்து அப்படியே பிரமிச்சிட்டேன். ஆர்கிடெக்ட், மனுஷன் பண்ண ஆர்கிடெக்ட் ரொம்ப பிரமிச்சேன். எப்போ என்ன கிராண்ட் ஒரு மனுஷன் பண்ணி இருக்கிறான் அப்படின்னு அப்படி பிரமிக்கிறேன். எப்பா என்ன தெரியுமா உனக்கு, நான் தான்ப்பா பெரிய ஆர்கிடெக்ட் அப்படின்னா. யாருங்க? டாடி. நான் தான் பெரிய ஆர்கிடெக்ட். என்னுடைய ஆர்கிடெக்ட் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். வானம், பூமி, சூரியன், சந்திரம், நட்சத்திரம், கடல்வாழ் மச்சங்கள், காட்டு மிருகம், நாட்டு மிருகம், அது எல்லாம் நான் தான் உண்டு பண்ணேன். ஆனால் உண்டு பண்ணுறதுக்கு முன்னால் அதை மனசில் இமேஜின் பண்ணி, வானத்தை இமேஜின் பண்ணி, சமுத்திரத்தை இமேஜின் பண்ணி, பூமியை இமேஜின் பண்ணி, எதில் கொண்டு வந்தேன்? வார்த்தையில். எதில் கொண்டு வந்தேன்? வார்த்தையில் கொண்டு வந்தேன். சார், வார்த்தையில் இவங்களை கொண்டு வருவதற்கு முன்பாக பூமி எப்படி இருந்துச்சு? பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமாய் இருந்தது. அது மேலிருந்து, அதாவது வானமாகி ஏதேனிலிருந்து அவன் தள்ளப்பட்டவன் கீழே தான் தள்ளப்பட்டான். அப்போது அது பாதாளமாய் இருந்தது. ஆகவே சிருஷ்டிப்புக்கு முன்பாக இந்த பூமி ஒழுங்கின்மை, வெறுமை, இருள், டிஸ்ஆர்டரில் இருந்தது. இப்போ 2 காரியத்தை பண்ணாரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? என்னுடைய சிருஷ்டிப்புக்குள்ள முதலாவது இந்த பூமியில் பிசாசு கொண்டு வந்த இருளை நான் வெளிச்சமாக்க போகிறேன். ஆமென். 2வது வெறுமையை, என்ன வெறுமை? சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, நட்சத்திரம் இல்லை, காடுகள் இல்லை, மலைகள் இல்லை, காட்டு மிருகம் இல்லை, நாட்டு மிருகம் இல்லை, எல்லாம் வெறுமை. இப்போ என்ன பண்ண போகிறேன்? இவைகள் எல்லாம் கொண்டு வந்து வானத்தை நான் நட்சத்திரங்களால் நிரப்ப போகிறேன். அதை என்ன முடியுமா? ஆர்கிடெக்ட். அடுத்தது சமுத்திரங்களை மச்சங்களால் நிரப்ப போகிறேன். என்ன முடியுமா? ஆர்கிடெக்ட். ஐயா, அவர் அறிவை எனக்கு கொஞ்சம் மனசில் கொண்டு வந்தார். ஆர்கிடெக்ட். அப்போ நம்ம ஆர்கிடெக்ட் டாடி காட். அவர் உண்மையான சூரியனை பார்த்தா, சந்திரனை பார்த்தா, நட்சத்திரங்களை பார்த்தா, பார்க்கும்போது அவருடைய வார்த்தையின் செயல்பாட்டை நீங்க பார்க்கணும். ஆமென். சரி, அந்த சண்டே ஓலை, 3வது ஓலை மெர்லினுக்கு. அப்போ மாலா ரிலேஷன்லாம் வந்துருந்தாங்க. அப்புறம்
கல்யாணத்தில் ஒருத்தர் சொன்னார், பாஸ்டர் நீங்கள் சியர்ஸ் பிளஸிங் பேசுனீங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னாரு. சரி, நான் தான் கோயிலுக்கு போயிட்டேனே, அன்னைக்கு காலையில் சர்ச்சை போய் பார்த்துட்டேனே, அன்னைக்கு கல்யாணத்தில் செய்தியே அதான். என்னம்மா ஐயா, உங்களுக்கு நான் எப்போவுமே நான் செய்தி கொடுக்கறதில்ல, அது என்னுடைய செய்தி அல்ல. இந்த பலிபீடத்தில் நிற்கும் போதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்கு செய்தி கொடுக்கிறார் என்பதை நான் 100% நிச்சயம் உடையவனாக இருக்கிறேன். மனதை பிரகாசிக்க பண்ணும்படியான வார்த்தையை உங்களுக்கு ஆவியானவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். என் மனதில் இருக்கிற அந்த என் ஆவியிலிருந்து என் மனதின் வழியாய் வருகிற அந்த வெளிச்சத்தை உங்கள் மனதில், உங்கள் மனதின் கண்களை பிரகாசமாக்குகிற கண்களாக, உங்கள் மனதின் கண்களில் இயேசுவை, குமாரனை, பரிசுத்த ஆவியானவரை, சிலுவையில் சிந்திய இரத்தத்தை, பிதாவின் அன்பை, அவருடைய செயல்பாடுகளை இந்த வேதத்தில் பார்க்க 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 உங்கள் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆகிறான். உங்கள் உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங் ஆக 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 இந்த வெளியே இருக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வெளியே நடக்கிற எந்த காரியமும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், as you already strong in your inner man, அது ரொம்ப சிறுசாக இருக்கும். So everything from inside to out. நான் ஆவியின் மனிதன், எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது, இந்த ஆத்மா சரீரத்தில் வாசமாய் இருக்கிறது. ஆனால் சரீரம் தேவை. இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சரீரத்தை தேவன் கொண்டு வந்தார். ஆனால் இந்த சரீரத்தில் தான் இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். சரீரத்துக்கு முதலாவது தேவை சமாதானம், அது மனதுக்கு அடுத்தது. சரீரத்துக்கு வர சரீரத்தில் முதலாவது தேவை சமாதானம், அது மனதுக்கு அடுத்தது. சரீரத்தில் இரண்டாவது தேவை மகிழ்ச்சி, கலிகூறுதல், அது ஆவிக்கு அடுத்தது. உங்கள் மனதுக்கு அடுத்த சமாதானமும் உங்கள் ஆவிக்கடுத்த அந்த சந்தோஷமும் எப்போதும் இருக்க 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 உங்கள் சரீரம் இப்போது ஆரோக்கியமாக இருக்கும். ஏன் உங்கள் சரீரத்தை பாதிக்கிறது பிசாசு அல்ல, மனதின் வழியாய் உங்கள் சரீரத்தை அவன் பாதிக்கிறான். அதான் உணர்வு சொன்னேன். மனது அடுத்தது உணர்வு. மனதின் வழியாய் உங்கள் சரீரத்தை உணர்றீங்க. ஏதோ ஒரு டல்னஸை உணர்றீங்க, ஏதோ ஒரு வீக்னஸை உணர்றீங்க. அதை அவன் கொண்டு வர்றது. அது மனதின் வழியாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதின் வழியாய் எது ஏற்றுக்கொண்டாலும் ஒன்று நேர்மறை அல்லது எதிர்மறை. மனதின் வழியாய் எது ஏற்றுக்கொண்டாலும் அது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகும். ஏமேன். அப்போ சரீரத்தில் உட்காந்துக்கிறீங்க, சரீரத்தில் வாழ்கிறோம். சரீரத்தை குறித்த நோக்கம் என்ன? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி. ஆதாம் ஏவாள என்ன பண்ணாரு? மண்ணில் இருந்தாங்க ஐயா. ஜீவ சுவாசத்தை ஊதி அவன் ஜீவ ஆத்மா ஆனான். அவன் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டவன். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த ஆதாமுக்குள் இருந்து ஏவாளை கொண்டு வந்தார். ஆண்டவருடைய நோக்கம் இந்த உலகத்தில் தேவனாய் இருக்கக்கூடிய சந்ததியை, கடவுளாய் இருக்கக்கூடிய சந்ததியை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றே ஆதாமுக்குள் இருந்து ஏவாளை கொண்டு வந்தார். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் என்ன எண்ணப்படுவாள்? மனுஷி எண்ணப்படுவாள். ஓகே, நீங்களும் நானும் யாரிலிருந்து எடுக்கப்பட்டோம்? இயேசுவிலிருந்து எடுக்கப்பட்டோம். இயேசு தேவ குமாரன், ஆனால் மனுஷ குமாரன் ஆனார். நல்லா கவனிங்க, நான் சொல்லுங்க. இயேசு தேவகுமாரன், ஆனால் மனுஷ
குமாரன் ஆனார். ஆனா நம்ம சொல்லுங்க, நானு மனுஷகுமாரன், ஆனா என்ன ஆயிட்டேன்? தேவகுமாரன் ஆயிட்டேன். அதாயா அவர் எண்ணம். அதாயா உலகம் முழுவதும் சரீரத்தில் இருக்கிற தேவகுமார்களை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். ஹல்லேலூயா. சரீரத்துக்கு மறுபடியும் வர்றேன். இந்த சரீரம் தேவனுடைய, உங்க சரீரம் தேவனுடைய ஆலயம், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடைய. உங்கள் ஆவியினாலும் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்ப இந்த சரீரம் தேவனுக்கு உடைய. சொல்லுங்க, என் சரீரம் தேவனுக்கு உடைய சரீரம். என் ஆவியிலே, என் சரீரத்திலே தேவன் மகிமைப்பட என்னை குமாரனுடைய சரீரத்துக்குள் இணைத்து இருக்கிறார். ஐயா சத்தியா, ரட்சிக்கப்படுகளை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்தார், சரீரத்தில் சேர்த்தார். அப்ப குமாரனுடைய சரீரம் என்ன? பூரணமடைந்த சரீரம். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் வச்சார். ஆகவே குமாரனுடைய சரீரம் முழுமையடைந்த, பூரணமடைந்த, நிறைவடைந்த சரீரம். அந்த சரீரத்துக்குள்ள நம்மை இணைத்திருக்கிறார். இயேசு திராட்சை செடி, நாம் கொடிகள். அப்ப கொடியாக நமக்கு ஜீவன் எங்கிருந்து வருகிறது? இயேசுவின் திராட்சை செடி அல்லது வேர் அல்லது செடி, நாம் கொடிகள். அந்த வேறாக இயேசுவிலிருந்து அங்கே கொடியாக நமக்கு யார் ஜீவன் வருகிறது? இயேசுவின் யார் ஜீவன் வருது? ஹல்லேலூயா. யார் ஜீவன் வருது? அப்ப உங்களுக்கு இயேசுவின் ஜீவன் வர்ற செய்தி தான் கர்த்தர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இயேசுவின் ஜீவன் வருகிற செய்தி தான் பிபிஎம்ல வாரம் ரெவலேஷனாக கர்த்தர் கொடுக்கிற பரலோகத்தின் மன்னாவாக என் மூலம் ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆமென். இயேசு யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், திருடன் திருட கொல்ல அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் பிசாசு. இது யாருக்கு சொன்னார்? வேதபார பரிசேயருக்கு சொன்னார். கான்டெக்ஸ்ட் நீங்க பார்க்கணும். மேலே என்ன, கீழே என்ன, அது சூழ்நிலை என்ன, அந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டது என்ற கான்டெக்ஸ்டோட வேதத்தை வாசிக்க வேண்டும். வேதபார பரிசேயருக்கு சொன்னார், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கொல்லரும் கள்ளருமாயிருக்கிறார்கள். திருடன் திருட கொள்ள அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கு வரான். நானும் உங்களுக்கு ஜீவன் உண்டாக ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் என்று இவங்கள தான் சொன்னாங்க, வேற யாரும் சொல்லல. கான்டெக்ஸ்ட் புரியுங்க. எனக்கு முன்னே வந்தவர் கள்ளரும் கொள்ளைக்காரர்களுமாய் இருக்கிறார்கள். கள்ள திருடுறவன் சில சமயம் ஆளை அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போயிடுவான். அப்ப இன்னைக்கு இருக்கிற ரிலிஜன் அவர்கள் தான். அன்னைக்கு இருந்த வேதபார பரிசேயர், இன்னைக்கு இருக்கிற ரிலிஜன் அவர்கள். ஆனா கீழே சொல்றாரு, யப்பா நான் உனக்கு ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தேன். என்னுடைய ஜீவன் உனக்குள்ள பரிபூர்ணப்பட 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 நீ ஆரோக்கியமா இருப்ப, சுகமா இருக்க, பலனா இருப்ப. உனக்கு பயம் வராது, உனக்கு டபுள் மைண்டு வராது, உனக்கு சந்தேகம் வராது. ஏன்னா இயேசு விட்ட டபுள் மைண்ட் இல்லை. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோபு இயேசுவை குறித்து சொல்கிறார், அவரோ ஒரே மனமாய் இருக்கிறார்.
தமக்கு சித்தமானதை எல்லாம் பூமியிலே செய்வார். நல்ல கவனிங்க, பிதா ஒரே மனமாய் இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை எல்லாம் பூமியிலே செய்ய தம்முடைய குமாரனை மாம்சத்தில் இரத்தத்தில் வெளிப்படுத்தினார். இப்ப அவருக்கு சித்தமானதை பூமியிலே செய்ய கிறிஸ்துவின் சரீரம், அவர் உயிர்த்தெழுந்து மேலே பூர்ணமடைந்த சரீரமாய் பிதா வலது பார்சத்தில் பிரதான ஆசா வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இப்போ நீங்களும் நானும் தான் அவருடைய சரீரம், கிறிஸ்துவின் சொல்லுங்க சரீரம். இப்போது உங்களை கொண்டு என்னை கொண்டு அவருடைய சுவாசத்தை, அவருடைய வாழ்வை, அவருடைய மன்னிப்பை, அவருடைய கிருபையை, அவருடைய மகிழ்ச்சியை, அவருடைய பலனை, அவருடைய தைரியத்தை, அவருடைய ரட்சிப்பை, அவருடைய ஆறுதலை, அவருடைய பலனை உங்கள் ஒவ்வொருவரை கொண்டும் அவர் கொடுக்கவே அவருடைய சரீரத்திலே நம்மை இணைத்து இருக்கிறார். இஸ் பில்டிங், இது பில்டிங். ஆனா நம்ம பில்டிங் அல்ல, கிறிஸ்துவின் சரீரம். இது என்னது? உயிர் இருக்கா? நீங்க உட்காந்துக்கிற சேருக்கு உயிர் இருக்கா? ஆனா வேல்யூ இருக்கு. இந்த சேர் 400 ரூபா. நீங்க போட்டிருக்கிற கோல்டு இருக்க, அது வேல்யூ கடைசி வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. வேல்யூ இருக்குயா, நான் உயிர் இல்லை. ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள வேல்யூ இருக்கு. யாருனால வேல்யூ வந்துச்சு? எனக்குள்ள இருக்கிற இயேசுவினால இந்த உலகத்தில் என்ன ஒரு வேல்யூ உடைய மனிதனாக என்னை சிருஷ்டித்திருக்கிறார். கோல்டு வேல்யூ விட, லேண்ட் வேல்யூ விட, லேண்ட் வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கான். ஏயா சாந்திபுரத்தில் நேற்று பிளஸ் கூட சாப்பிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். சாந்திபுரத்தில் ஒரு பக்கம் யார் ஜவக்கணி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன பிளாட் இருக்கான், 1 கோடியாம். லேண்ட் வேல்யூ ஏறிக்கிட்டே இருக்கு. ஆனால் உங்கள் வேல்யூ இருக்க, ஏன் வேல்யூ இருக்க, பிசாசு பயப்படுற அளவுக்கு யூ ஆர் வேல்யூபிள். என்னங்க வியாதி உங்களை பார்த்து பயப்படணும். ஹல்லேலூயா. ஓ, நான் நடமாடும் அவருடைய சரீரம். முதல்ல சென்ஸை பற்றி பேசினேன், 2 உணர்வை பற்றி பேசினேன். இப்போ காட் சென்ஸை பேச போறேன். நடமாடும் அவருடைய சரீரம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சரியா சொன்னா, நான் நடமாடும் தேவனுடைய ஆலயம். அந்த சென்ஸுக்குள்ளேயே நீங்க எங்க போனாலும் வந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வேலைக்கு போனாலும், டிராவலில் போனாலும், உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அந்த சென்ஸ் அல்லது அந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்க 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 அந்த உணர்விலே வாழும்படி ஆவியானவர் உங்களுக்கு உதவியை நீங்கள் நாட 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 எல்லாம் உங்களுக்கு கீழ்ப்படுத்தப்படும். அவன் ஊர் சுற்றி, அவன் பிசாசு ஊர் சுற்றி, யோபுல தானே வாசிக்கிறோம், எல்லாம் சுற்றி திரிஞ்சு வர்றேன் அப்படின்னு. நீங்க ஊர் சுற்றி அல்ல, உட்கார்ற ஆளு இல்ல, பலிபீடத்தை சுற்றி 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 பாதர பாட்டாரு. அவன் ஊர் சுற்றியா? நம்ம கிறிஸ்துவுடைய நடமாடு ஆலயம்னா, நான் சிட் உட்கார்ந்து, வாக் நடந்து, ஸ்டாண்ட் நின்று, நம்ம சிட்டு அவர் சமூகத்தில். உங்களெல்லாம் ரொம்ப நேரம் உட்காரு சொல்ல மாட்டேன், நான் அப்பேற்பட்ட முட்டாள் கிடையாது. ஆனால் உட்காரணுன்றேன், அவர் சமூகத்தை கொஞ்சம் வாஞ்சிங்கன்றேன். begin the day with God's presence. ஐயா, மரியாள் அவருடைய பாதப்படியில்
பாதபடியில் அமர்ந்து அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அதனால இயேசு சொன்னதை கவனிங்க. 2 சிஸ்டரு. ஒரு சிஸ்டருக்கு நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு, உனக்கு அநேக காரியத்தை கவலைப்பட்டு, என்ன பண்ணுவேன், எதை பண்ணுவேன், எப்படி பண்ணுவேன், பிள்ளை வளருது, என் சம்பளம் இவ்வளவுதான் இருக்கு, எப்படி இந்த பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டுவேன், அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற இவளை பாரு உட்காந்துக்கிறா. இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நான் உட்காந்துட்டு வரேன்னு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் நிற்கும் போதே, நான் இன்னும் ரொம்ப வெயிட் பண்ணியிருக்கிறேன், நான் நிற்கும் போதே அப்படியே அவருடைய மகிமை காணப்படணும். நான் நிற்கும் போதே அவருடைய பிரசன்னத்துக்குள்ள ஹீலிங் நடக்கணும். நான் பேசிக்கொண்டிருக்கும் போதே அநேகர் அபிஷேகம் பெறணும். அதை நான் விசுவாசிக்கிறேன், அதை நான் பார்க்குறேன், மனதின் கண்களில் நான் பார்க்குறேன். ஒரு எதிர்பார்ப்பை என் ஆவியில் தேவன் போட்டுக்கொண்டே இருக்கிறார். நான் நித்திரை செய்தேன், என் ஆத்துமா விழித்திருக்கிறது. நேற்று காலையில் அப்படி எந்திரிக்கிறப்ப கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்து அப்படி தோத்திரம் பண்ணிக்கிட்டே எந்திரிப்பேன். வசனம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ தான் என் வசனம் வந்துருச்சு. என்ன வசனம் வந்துச்சு? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள், அவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படியாக அவர்களை நீதியின் பாதையிலும் நியாயத்தின் பாதையிலும் அவர்களை நடத்துவேன், அவர்கள் களஞ்சியங்களை நிரப்புவேன். இந்த வசனம் வருது, உள்ளேருந்து வருது. உடனே எங்கே இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நீதிமொழிகள் 8. உடனே நீதிமொழிகள் 8 எடுத்து அந்த வசனத்தை அப்படியே வாசித்தேன். அந்த வசனத்தை வாசித்து அப்படியே டைரியில் எழுதினேன். அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை நான் வாசித்தேன். என்னாலே ராஜாக்கள் ஆளுகை செய்கிறார்கள், என்னாலே அதிகாரிகள் ஆளுகை செய்கிறார்கள், என்னிடத்துல பொருள் உண்டு. சரி, அவரிடத்தில் இருக்கிறது அதை மட்டும் வாசிக்கிறேன், நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். நீதிமொழிகள் 8. உங்களிடத்தில் அவருக்கு என்னையா இருக்கு? வாசிக்கையா. சுகம் இருக்கு, பலன் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு. இதை நீங்கள் வாசிக்க, இன்னைக்கு கர்த்தர் கொடுக்கறத வாசிக்க. என்னிடத்தில் இருக்குப்பா. ஏமா சிஸ்டர், பிரதர், அவர்கிட்ட உங்களுக்கு இருக்கு, அவர்கிட்ட எனக்கு இருக்கு, அவர்கிட்ட எல்லா எனக்கு இருக்கு. நீதிமொழிகள் 8 பாருங்க, அவர்கிட்ட இருக்கிறது. 27 மன்னிக்கணும் 17, 18, 19. 17, 18, 19 வாசிக்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை. அப்போ சிநேகிக்கிறதுனா என்ன? அதிகாலையில். சரி, நீங்கள் அதிகாலையில் வேணாம், காலையில். உங்களுக்கு இவ்வளோ லிபரலாக பேசுகிற பாஸ்ட் கிடைப்பார் ஐயா. ஆரம்பி, அவர்கிட்ட போ. பாஸ்டர் நீங்கள் அதிகாலை இல்லையா? இல்லை, எழுப்புறப்ப. அப்படிலாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் அதிகாலை. பாஸ்டமாக இருக்கிறப்ப 3:45 அவ்வளோதான். 3:45 எழுந்திரிச்சு 8, 9 ஆஃபு. அப்புறம் ஆவி ஆஃபு, என்னமோ ஆஃபு. ஏன்னா ஜெபம் பண்ணியாச்சு, அவ்வளோதான், பைபிள் வாசாச்சு. அப்புறம் ஃப்ளஷ் தான். அப்புறம் அங்கே ஓடுறது, இங்கே ஓடுறது, அங்கே ஒர்க் பண்ணுறது. அது இப்போ வேற. இப்போ ஸ்பிரிட்டு. அதுக்குள்ளே நீங்களும் வரணும். உங்களை அப்படி ஆவி எழுப்புவாராக. உங்கள் ஆவிக்கு அப்பைக்கப்ப அதான் கர்த்தர் கொடுத்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. அவரிடத்தில் என்ன உண்டுன்னு வாசித்திடலாம். 18 வாசிங்க. ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான பொருளும் நீதியும் அவரிடத்தில் இருக்கிறது உங்களுக்கு தாயா. காலையில் அவரை தேடுங்க, காலையில் அவரை வச்சு நாளை துவக்குங்க. அவரிடத்தில் இருக்கிற ஐஸ்வர்யம், கனம், நிலையான பொருள், நீதியும் என்னிடத்தில் உங்களுக்கு தானே. அவர்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு தானே, அவர்கிட்ட இருக்கப்பா. அடுத்த வசனம். அடுத்த, பொன்னையும் தங்கத்தை பார்க்கிலும் என் பலன் அவர்கிட்ட என்ன இருக்கா? பலன். ஹல்லேலூயா. என்ன இருக்குன்னு பலன் இருக்குன்னு சொல்ல. என்ன இருக்கு ஐயா? உனக்கு மனதில் பலன், சரீரத்தில் பலன், உணர்வில் பலன்,
உன் சரீர அவயவங்கள் ஒவ்வொன்றிலும் பலன் அவர்கிட்ட இருக்கு. சுத்த வெள்ளியை பார்க்கிலும் என் வருமானம், ஆமா என் வருமானம், அவர்கிட்ட உனக்கு வருமானம் இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் தான் எனக்கு காலையில தட்டி எழுப்பி படுக்கும் போதே சொன்னது. அதை எடுத்து வாசித்து டைரியில் எழுதுனது. இப்போ வாசிக்க. என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சோதரிக்கும்படிக்கும் அவருடைய களஞ்சியங்களை நான் என்னப்படி, நம்மளை என்னப்படி, களஞ்சியங்களை, என்னை சிநேகிக்கிறவர்களை மெய்ப்பொருளை சோதரிக்கும்படி. இதுல இயேசு குறித்த சத்தியந்தாயா மெய் பொருள். மீதி எல்லாம் பிரமாணம், கிரிய, பாரம்பரியத்துக்கு அடுத்தது, சரீரத்துக்கு அடுத்தது. அது பொருள் அல்ல. பொருள் யார்? இயேசு கிறிஸ்து. பொருள் யாருன்னு கேட்பேன், இயேசு கிறிஸ்து சொல்லணும். பொருள் யார்? ஆமா, இந்த பைபிள் பொருள் என்றால் இன்னொரு அர்த்தம் கருப்பொருள் அல்லது தீம். இந்த பைபிள் தீம் யார்? இந்த பைபிள் தீம் யார்? என்னிடத்துல பொருள் இருக்கிறது, என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி. இயேசுவாகிய மெய்ப்பொருள், மீதி எல்லாம் பொய். இயேசு மெய்யான ஒளி, மீதி எல்லாம் பொய். என்னை சிநேகிக்கிறவர்கள் மெய்ப்பொருளை சுதந்திரிக்கும்படி. அப்படின்னு அர்த்தம், என்னை சிநேகிக்கிறீங்களா? மெய்ப்பொருளாக இயேசுவை சுதந்திரிக்கும்படி உங்களுடைய களஞ்சியங்களை நான் நிரப்பும்படிக்கு. அடுத்த வசனம், அவர்களை நீதியின் வழியிலும் நியாயப்பாதைக்குள்ளும், நியாயப்பாதைக்குள்ளும் சொல்லுங்க, சொல்லுங்க, யார் நடத்துறது? அல்லேலூயா. போதும். எதை நடத்துகிறார்? இந்த வார்த்தையில. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? யார் நடத்துறது? இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது யார் நடத்துறதுன்னு கேட்பேன், ஹோலி ஸ்பிரிட் சொல்லணும். ரெண்டாவது யார் நடத்துறது? நீங்க வார்த்தையினாலே நடத்தப்பட வேண்டும். சில சமயம் டைலமால என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு இருக்க ஹோலி ஸ்பிரிட் இப்படிப்பா அப்படின்னு வாரு, அதில் நடத்தப்பட வேண்டும். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? எப்படி பிரதர்? வார்த்தையிலும் ஹோலி ஸ்பிரிட்டிலும் நடத்தப்படுவீர்களேயானால் உங்களுக்கு பிசாசு ஒரு பயமாகவே இருந்து கொண்டிருப்பார். உங்க மாம்சத்தை கொண்டு வந்துட்டாவே அங்க பிசாசுக்கு நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதனால தான் சிட், லிசன். அப்ப சொன்ன சிட், வாக் அப்படின்னு சொன்ன. சிட், அடுத்தது லிசன். எதுக்கு? ஒரு இல்லை, ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு தேவை வந்துருச்சு, ஒரு குழப்பம் வந்துருச்சு. இப்படி இருக்கிறப்ப சிட், கொஞ்சம் அவர் உள்ள இருக்க உடனே வார்த்தை கொடுத்துருவார் ஐயா. உடனே சிட் பண்ணியிருக்கிற உங்களுக்கு அவர் வார்த்தை வரும். அந்த வார்த்தையில் நடந்தீங்கன்னா நீங்க உங்க வழியை யாரும் குறுக்கிட முடியாது. உங்கள் வழி திறக்கப்பட்ட வழியில, அந்த வார்த்தையின் வழியாய் திறக்கப்பட்ட வழியில நீங்கள் பிரவேசித்து உங்களுக்கு வைத்திருக்கிற பெரிய பந்தியை, பெரிய விருந்தை உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்வீர்கள். எத்தனை பேர் பந்தியை விசாரிக்கிறீங்க? இல்லை, எத்தனை பேர் பந்தியை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பெரிய விருந்தை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் பெரிய வெகுமதி உங்களுக்கு வர்றதை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பேசிட்டே இருக்கிறாரு, இன்னும் போகவே இல்லை, செய்திக்குள்ள போகவே இல்லை. இது செய்திதானே? இயேசு குறித்த செய்தி, ஆவியானவர் பேசுகிற செய்தி, செய்தி இது பிராக்டிக்கலாக வருதில்ல, பிராக்டிக்கலாக வருதில்ல, அதான் செய்தி. ஹல்லேலூயா. செய்திக்குள்ள போலாமா? போடுவா, கரெக்டாக போட்டான். தேவனாகிய கர்த்தரின் பிதா கிறிஸ்து. தேவன் பிதா, கர்த்தர், நீங்க அதுக்குள்ள மறந்தீங்க. தேவன் பிதா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து.
அதான் உங்களுக்கு பேசிட்டு வரேன். போன வாரம் தாவீதை குறித்து ஒரே ஒரு வசனம் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. கர்த்தாவே உம்முடைய நாமம் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது. சங்கீதம் 8:1. அப்புறம் சங்கீதம் 8 கடைசி, உம்முடைய நாமம் வானங்களுக்கு மேலாக மேன்மையாய் வைத்தீர். அவர் நாமம் என்னன்னு போன வாரம் கேட்டோம். முதலாவது அவர் நாமம் வார்த்தை. ரெண்டாவது அவர் நாமம், மறந்துட்டீங்களா? எனக்கு கூட திடீர்னு மறந்து போத. அவர் நாமம் வார்த்தை, அவர் நாமம் ஆமென். வந்துருச்சா? நாமம் வந்துருச்சா? அவர் நாம வார்த்தையா, அவர் நாமம் ஆமென் ஐயா, அவர் நாமம் ரத்தம் ஐயா. இந்த தாவீதுக்கு இயேசு குறித்த ரொம்ப வெளிப்பாட சங்கீதத்தில் எக்கச்சக்கமாக இருக்கு. படிக்க படிக்க எனக்கு ரொம்ப அப்பா இவ்வளவு எழுதியிருக்கிறாரு. அது அவ்வளவு படிக்க படிக்க மனதில் ஏதோ ஃபயர் அக்னி மூழுது. வேத வசனத்தை தியானிக்கையில் என்ன மூழுமா? வேத வசனத்தை வாசித்த அக்கினி மூழாது, வேத வசனத்தை தியானிச்சா அக்கினி மூழும். எங்க? உள்ள. எங்க? இருதயத்தில். தியானிக்கணும் பிரதர், தியானிக்கணும் சிஸ்டர். ஆமென். சரி, இன்னைக்கு சங்கீதம் 16 தாவீதுக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய வெளிப்பாடு. சங்கீதம் 16 7 வாசிக்கும். 7 11 வரைக்கும் எல்லாரும் வாசிக்க போகிறோம். 7 11 வரைக்கும் வாசிங்க, பார்த்து வாசிங்க. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காரங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை. 2 சொல்றாரு கர்த்தரை. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். அப்போ நமக்கு என்ன வேணும்? அவருடைய, அதான் சுயபக்தியில் நடக்கக்கூடாது. அவர் ஆலோசனை கர்த்தர். அந்த ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஒவ்வொன்றுக்கும் அவருடைய ஆலோசனை நாடுங்கள். 1. 2வது, ராக்காலங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை. ராக்காலம் 2 ராக்காலம் வச்சுக்கலாம். ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சோதனை, நெருக்கம், அது ஒரு ராக்காலம். 2வது படுத்திருக்கிற ராக்காலம். இந்த 2 ராக்காலங்களிலும் என் உள்ளம் திரியங்கள் என்ன பண்ணுமா? எப்பா உனக்கு இது ராக்காலம். ஆனா உள்ளந்திரியங்கள்ல ஒரு உணர்வை கர்த்தர் கொடுப்பார். நீ ராக்காலத்தை, அந்த சோதனை, இந்த சோதனை, அந்த பிரச்சனை, இந்த தேவை, அப்பேற்பட்ட ராக்காலத்தில் உனக்குள் இருந்த ஒரு உணர்வு வரும், ஒரு உணர்த்துதல் வரும். அந்த உணர்த்துதல் தான் தேவன் உனக்கு அடுத்த நிலைமையில வெற்றி எடுக்க, முன்னேற, ஜெயம் எடுக்க, உன் வழியை வாய்க்க பண்ண, நீ கடந்து போன பிரச்சனையில, ராக்காலம் என்ற பிரச்சனையில உன் உள்ளம் திரியங்கள் உன்னை என்ன பண்ணும்? உணர்த்தும். இந்த செய்தி எதில் ஆரம்பிச்சேன்? ஆமென். உள்ளம் திரியங்கள் உணர்த்தியா? நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் உணர்த்துகிறார். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஆகாஷிக். சரி, உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அடுத்த வசனம் தான் சூப்பர், வாசிங்க. கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், அவர் வலது பார்த்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. இயேசு யார்? கர்த்தர். செய்தி டாபிக் விட்டுட்டீங்களே. இயேசு யார்? கர்த்தர். கர்த்தரா இயேசு கிறிஸ்து. இயேசு கர்த்தர். இயேசுவாகிய கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவது இல்லை. சென்சிங். அவரை முன்னால வச்சு அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். 1. அடுத்தது, அவர் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. 1 அவரை பார்ப்பது, 2வது சென்சிங்கிலே வாழ்வது. காட் சென்சிங். உங்களை அடுத்த லெவலில் ரொம்ப கொண்டு போயிட்டு இருக்கிறாரு ஆவியானவர். உங்களுக்கு இந்த ஒரு பெரிய லெவலை, இந்த ஒரு பெரிய லெவலை
எந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொண்டு வருவாராக என்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்னால் நிறுத்தி நிற்க கொண்டிருக்கிறேன். அவரை பார்ப்பது, அவரை வலது வாசத்தில் இருக்கிறபடியால் அந்த சென்சிங்கில் இருந்தால் உங்களை யாருமே அசைக்க முடியாது. ஆமென். சரி, அடுத்த வசனம். ஆகையால், இப்போ பாருங்க, அடுத்த லெவல் ஏறுது பாருங்க. ஆகையால் என் இருதயம் பூரிப்பு உள்ள. கர்த்தரை இயேசுவை முன்பாக நிறுத்தி அவரை இந்த வேதத்தில் இயேசுவை பார்க்க இயேசுவின் வெளிச்சம் உங்களுக்குள்ள வர இருதயம் என்ன செய்யுமா? பூரிக்கும். உங்க இருதயம் பூரிக்குயா. என் மாம்சமும் அப்படின்னு அர்த்தம். தங்கி இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஓடாதுன்னு அர்த்தம். என் மாம்சமும் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் என் இருதயம் பூரிக்கும், என் மகிமை கலிகூர்ந்து. இப்போ மகிமை, உள்ள இருக்கிற மகிமை அப்படியே கலிகூர்தல். நீங்கள் காலையில் பாட்டு பாடுங்க. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான். மகிமை அப்படியே கலிகூரும். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசன்னை ரட்சித்தார் ஆடிப்பா. மகிமை கலிகூரும். அப்பா தோத்துறப்பா, மக்களை ஆசீர்வதிக்கிறப்பா, பட்டர்களை ஆசீர்வதிக்கிறப்பா, தேசத்தை ஆசீர்வதிக்கிறப்பா, எங்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறப்பா அப்படின்னு நீங்கள் காலையில் கொஞ்சம் வாயை திறந்து தோத்திரம் பண்ணுறப்ப உங்களுக்குள் இருக்கிற மகிமை என்ன பண்ண சொல்லுங்க? களி கூர்ந்து. அடுத்தது, உங்கள் மாம்சமும் எப்படி தங்கி இருக்குமா? நம்பிக்கையோட. ஒரு நம்பிக்கையோட அது தங்கி இருக்குன்னா நம்பிக்கையோட ரெஸ்ட்லே இருக்கும். தங்கி இருக்குன்னா என்ன? நம்பிக்கையோட தங்கி இருக்கும். எத்தனை பேர் நம்பிக்கையோட இருந்துகிட்டு இருக்கிறீங்க? ஓசி அவளை இடைவிடாமல் அவரை நம்பிக்கொண்டு இரு. ஒரே சரி வானா செய்தி போகிறப்பா, எக்கச்சக்கமாக வருது இன்னைக்கு. அந்த செய்தி உங்களுக்கு முடிக்கணும். என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். ஓகே, அடுத்தது, என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உங்களுடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். இது எதை சொல்றாரு? இயேசுவின் உயிர்த்தெழுதல். அப்ப தாவீதுக்கு யாருடைய வெளிப்பாடு இருந்துச்சு? இயேசுவின் வெளிப்பாடு. அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல். என்ன சொல்லுகிறாரு? என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர். நல்ல கவனிங்க, என் ஆத்துமா என்று சொல்கிறார், உம்முடைய பரிசுத்த வான் என்று சொல்லுகிறார். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானாகிய என்னை அழிவை காண ஒட்டீர். இந்த உலகத்தில் எவ்வளவு அழிவு, நாசம், மோசம், சுனாமி எவ்வளோ வந்தாலும் உங்களுக்கு எனக்கும் அழிவை காணவே மாட்டீங்க. காண விட மாட்டாரு. உன் பக்கத்தில் 1000 பேர், வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. துன்மார்க்கருக்கு வரும் பொல்லாப்பை நீ காண்பாய். ஏன்? கர்த்தரை முன்பா வச்சுக்கிறேன். அவர் வலது பாசம் இருக்கிறார். அசைக்கப்பட மாட்டேன். என் இருதயம் பூரிக்குது, மகிமையோட கலிகூர்ந்து தங்கி இருக்கிறது. ஆகவே பாதாளத்துக்கும் விடமாட்டீரு, என்னை அழிவவும். நமக்கு அழிவே இல்லை. நல்ல கவனிங்க. முதலாவது அழிவே இல்லை. ஒரே ஒரு வசனம் திடீர்னு அதே தாவீது சொல்கிறார். கொஞ்சம் தாவீது பாதாளத்துக்கு போயிட்டு வந்தார், ஆனால் பாதாளத்துக்கு விடலை. சில பேர் பாதாளம்னா பிசாசினால் கொண்டு வருகிற ஒரு அட்டாக், ஒரு டெரிபிள், ஒரு தாக்குதல். உன்னை அட்ரஸே இல்லாமல் ஆக்கணும்னு தான் அவன் முயற்சிக்கிறான். அவன் எவ்வளவு அட்ரஸ் இல்லாமல் உன்னை ஆக்கணும்னு முயற்சிக்கிறானோ உன் அட்ரஸ் அவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். உன் விலாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் பாருங்க, சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்றாரு. சங்கீதம் தான் இது. சங்கீதம் 71:20.
போடுமா 71:20. அநேக வாசிக்க, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த போதும். இதெல்லாம் நீ பார்க்கணுன்னு அவனை பார்க்க வச்சாரா தாவீத? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்கள், சவுளினால ஆபத்து, சிங்கத்தினால ஆபத்து, கரடியினால ஆபத்து, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை நீங்க இப்படிலாம் போனாதான் உங்க ஆவியின் மனுஷன் ஸ்ட்ராங் ஆவான். அடுத்த அளவில் உங்களுக்கு ப்ரொமோஷன் வருதுன்னு அர்த்தம். ஆசைங்க. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் விட்டாரா? விடமாட்டாரு. உன்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற, இயேசு 3ஆம் நாள் பாதாளத்திலிருந்து உயிர் தெழுந்தார். என்னை திரும்பவும் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினீர்னா அவர் செஞ்சார்னு அர்த்தம். அதான் சொல்றேன், செய்யுன்ற பிரசங்கம் ரிலிஜன் பிரசங்கம். நீ அதை செய்யல இதை செய்யல அதனால தான் ஆசீர்வதிக்க முடியல என்ற பிரசங்கம் ரிலிஜன் பிரசங்கம். இவன் சொல்லுகிறார், என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணினீர். அடுத்து மேன்மையை பெருக பண்ணினீர்னு வரும். எத்தனை பேர் சத்தம் போட்டு வாசிக்க? பிரச்சனை, நஷ்டம், கஷ்டம், நிந்த இதெல்லாம் கடந்து போறீங்கன்னா உங்களுக்கு டாடி கொடுக்கிற பிளஸ்ஸிங் உங்க மேன்மையை பெருக பண்ணி அவர் மறுபடியும் நம்மளை என்ன பண்ணுகிறார் சொல்லுங்க. சரி, இப்போ உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தேற்றுக்கிறாரா இல்லையா? அவ பிரசங்கம் என்னவா இருக்கணும்? அடிக்கிற பிரசங்கமா தேற்றுக்கிற பிரசங்கமா? புரிஞ்சுக்கியா? ஒரு பிரசங்கம் விசுவாசம் உண்டாகணும், பக்தி விருத்தி உண்டாகணும், புத்தி உண்டாகணும், தைரியம் உண்டாகணும். இவ்வளவு இருக்கு. மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். இந்த ஆராதனையில யார் யாருக்கு ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஒரு ஆறுதல், ஒரு தேர்தல் வரணுமோ, ஆவியானவர் உங்களுக்கு அந்த ஆறுதலை, தேர்தலை, ஒரு கம்ஃபர்டிங் ஸ்பிரிட்டை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். இந்த லைவ்ல இருக்கிற மக்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆறுதலை மாத்திரம் இல்ல, ஒரு நம்பிக்கையை, ஒரு தைரியத்தை உங்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறார். நம்பிக்கை, தைரியம். ஆமென். சார், சங்கீதம் 16 மறுபடியும் அங்கே வாமா. முழுமையான பிரசங்கம் இப்போதான் வெளிப்பாடோட வரப்போகுது. சங்கீதம் 16 அடுத்துமா? அடுத்து வாசிங்க. இதுதான் முக்கியம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. இங்க வெளிப்பாடு என்ன? பவுலுக்கு எதை, தாவீதுக்கு எதை தெரியப்படுத்தினாரா? இயேசு கிறிஸ்து ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். என்ன மார்க்கம்னு கேட்பேன். நீங்க ஜீவ மார்க்கம்னு சொல்லணும். என்ன மார்க்கம்? அதுல என்ன இருக்கு? ஜீவன். ஜீவன் உள்ளது ஜீவன் மார்க்கம். கரெக்டா? ஜீவ மார்க்கத்தில் ஜீவன் இருக்கு. பவுலுக்கு, தாவீதுக்கு எதை தான் தெரியப்படுத்தினாரு? இயேசு கிறிஸ்துவை தான் தெரியப்படுத்தினார். அதைத்தான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கிறேன். ஜீவ மார்க்கத்தில் ஜீவன் இருக்கிறது. இயேசுவுடைய ஒரு பெயர் ஜீவன். ஒன்று, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒன்று. இயேசுவுடைய இன்னொரு பெயர் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ரெண்டு. இயேசு வந்ததின் நோக்கம் உங்களுக்கு எனக்கும் ஜீவன் உண்டாக, அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட அவர் வந்தார். மூன்று. ஆகவே இந்த ஜீவ மார்க்கத்தை சபைக்கு தெரியப்படுத்தணும். ஹலோ, எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஜீவன் உடைய ஜீவ மார்க்கத்தை சபைக்கு தெரியப்படுத்தணும். மார்க்கம் என்றால் என்ன? வழி. தேங்க்யூ.
மார்க்கம் என்றால் என்ன? வழி. அப்ப ஜீவ மார்க்கம், ஜீவனுக்கு போகிற வழியை தான் சபை மக்களுக்கு ஒரு போதகர் தெரியப்படுத்த வேண்டும். ஜீவன், ஜீவன் குமாரனை உடையவன். சொல்லுங்க, நான் குமாரனை உடையவனா? அவர் ஜீவன் எனக்குள்ளே இருக்கிறது, இருக்கிறது, இருக்கிறது. ஒரு சபை போதகர் அவர் மட்டும் சாகக்கூடாது, நீங்களும் டெய்லி சாகணும். அப்போதான் ஜீவன் வரும். ஹலோ, சபை போதகர் நான் செத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் சாகிறேன். பவுல் சொல்றாரு, நான் அனுதினமும் சாகுறேன். நீங்களும் அனுதினமும் நீங்கள் சொல்லிகிட்டே போங்க, இன்னைக்கு சாகிறேன், இன்னைக்கு சாகிறேன், இன்னைக்கு சாகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ள ஜீவன் அப்படியே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். புரியுதா? 2 Corinthians 4 2 Corinthians 4 2 Corinthians 4 10 11 12 வாசிங்க, சத்தப்போட்டு வாசிங்க. கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில், இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் எப்போது சுமந்து திரிகிறோம். ஆகையால் கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்குது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ரெண்டுமே சரீரத்தில் வருது. இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் நாங்கள் சுமந்து திரிகிறோம். ஆகவே இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமந்து தீர்கிறபடியால் கர்த்தராகிய இயேசுவுடைய ஜீவனும், சொல்லுங்க, எங்கள் சரீரத்தில் என்ன பண்ணுது? விளங்குது. ஹல்லேலூயா. ஓ, இயேசுவின் ஜீவன் விளங்குகிற இடத்துல பிசாசுக்கு இடம் உண்டா? இல்லை. கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் ஜீவனுடையவராய் இருக்கிறார். அந்த வெளிச்சம் எனக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்ப சொல்லுகிறார், இனி நான் அல்லப்பா, அவர்தான்ப்பா. இயேசுவின் மரணம் சமயத்தில் சரீரத்தில் இருக்குன்னா நான் இல்லைன்னு அர்த்தம், அவர் தான் அர்த்தம். ஹலோ, என்னங்க, எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? இயேசுவின் சரீரத்தில், என் சரீரத்தில் இயேசுவின் ஜீவன் வெளிப்படணும்னா என் சரீரத்தில் மரணம் இருக்கணும். என் சரீரத்தில் மரணத்தை குறித்த வெளிச்சம் இருக்கணும். அந்த மரணத்தை குறித்த வெளிச்சம் இருக்கிறப்ப அவரோடு கூட நான் மரித்து, அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு கூட உயிர் தெழுந்து, அவரோடு கூட உட்கார்ந்திருக்கின்ற வெளிச்சம் சத்தியம் இருக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டா இயேசுவின் ஜீவன் என் சரீரத்திலிருந்து விளங்கும். இயேசுவின் ஜீவன் எப்படி விளங்கும்? இனி நான் கிறிஸ்துவே. அப்ப என்ன பாயிண்ட்டுக்கு வர்றேன்னா, மரணம்னா என்ன? எனக்குள்ள இருக்கிற செல்ஃப் இருக்கு பாருங்க, நான், அதுதான் மறிக்கணும். சில சமயம் இந்த ஃப்ளஷ்லாம் இருக்கு பாருங்க, நான் தான், நான் இல்லாட்டி யாரும் இல்லை, அப்புறம் பொறாமை, பெருமை. இந்த கோல் சொல்லுகிறவன் ரொம்ப மோசமானவன். அது பெண்களாக இருந்தாலும் சரிதான், ஆண்களாக இருந்தாலும் சரிதான். ஆனால் அந்த பெண்களுக்கு அது கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் கூடவே இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்துடுறேன், நீங்கள் உங்களை பார்த்தா முறைக்கிற மாதிரி இருக்கு. என்ன நீங்கள் மட்டும் ரொம்ப அவளுக்கும் கோல் சொல்லுகிறவனும் புறங்கூறி திரிகிறவனும் டேஞ்சர் ஃபல்லோ. அவன் சரீரத்தில் மரணம் இல்லை, இயேசுவின் மரணம் இல்லை. அதான் ஃப்ளஷ். அந்த ஃப்ளஷ் இருக்கிற வரைக்கும் இயேசுவின் ஜீவன் இந்த சரீரத்திலிருந்து விளங்காது. எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஆரோக்கியம் உங்களுக்குள்ள, நான் சொன்ன சத்தியத்துக்குள்ள ஆரோக்கியம், சுகம், பலன், தைரியம் இருக்கும், விளங்கும். உன் முகத்தை பார்க்குறப்ப, என்னடா நேற்று பார்த்த விட இன்னைக்கு இவன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறான்னா ஆஃபீஸில் அவங்கள பார்த்து சொல்லணும், டே
நீ என்னடா நாளுக்கு நாள் நீ வேற லெவலில் உன் முகம் மாறிக்கிட்டே வருதுடா அப்படின்னு அவனுக்கு தெரியாது. என் முகம் எப்படி மாறுது, எதில் மாறுது? கர்த்தர் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ என் இருதயம்தான் என் முகத்தின் வெளிச்சம். என் உள்ள இருக்கிற ஆவிதான், என் உள்ள இருக்கிற கிறிஸ்துவின் வசனம்தான் என் முகத்தின் வெளிச்சம். சரி, இப்போ என்ன மார்க்கம்? என்ன மார்க்கம்? இப்போ ஜீவ மார்க்கம் தான் பேசினேன். இப்போ உங்களுக்கு இன்னும் 3 மார்க்கத்தை சொல்லி வசனத்தை சொல்லி முடிக்க போகிறேன். ஒன்று யூத மார்க்கம். சொல்லுங்க, என்ன மார்க்கம்? ஒன்று. 2வது விசுவாச மார்க்கம். சொல்லுங்க, என்ன மார்க்கம்? 3வது நீதியின் மார்க்கம். என்ன மார்க்கம்? இதாங்க கிறிஸ்து. ஆனால் யூத மார்க்கத்தில் கிறிஸ்து இல்லை. யூத மார்க்கம் எடுங்க, கலாத்தியர் 1:13-14 வாசிங்க, சத்தப்போட்டு வாசிங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி அதை யூத மார்க்கம் என்ன பண்ணுச்சு? யூத மார்க்கத்தில் இருந்தவர் இவர் என்னை குறித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் யூத மார்க்கத்தில் இருந்தபோது தேவனுடைய சபையை மிகவும் துன்பப்படுத்தி என்ன ஆக்கினேன்? இன்னைக்கு கூட ஒரு பிரசங்கம் கேட்டேன், அருமையான பிரசங்கம். சர்ச்சுக்கு வருகிற ஒரு பெரிய அட்டாக், கவர்மெண்ட் மூலம் அதிகாரத்தின் மூலம் வருகிற அட்டாக்கை விட இந்த ரிலிஜன் சபையில், இப்போ நான் சொல்கிற மாதிரி ரிலிஜன் சபையில் காணப்படுகிற மனுஷ போதனை, சரீரத்துக்கு அடுத்தது டூஸ் அண்ட் டோஸ், இதுதான் இப்போது சபையை அழித்து கொண்டிருக்கிறது, பிளவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது, அட்டாக் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தவன் தான் பவுல். யூத மார்க்கம். எத்தனை சொன்னதை புரிஞ்சுட்டீங்க? சார், அடுத்த வசனம். நான் சனத்தாரில் என் வயதுள்ள அநேகர் பார்க்கலும் யூத மார்க்கத்தில், ஆமாம், இது இவர் யூத மார்க்கத்தில் ரொம்ப பேர் யூத மார்க்கத்தில் தேர்னவங்க தான் மெட்ராஸில் இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிறாங்க. இந்த நைட் ப்ரேயர்லாம் நடத்துகிறாங்கல்ல, இதெல்லாம் யூத மார்க்கத்தில் தேறினவர்கள். ஃபாஸ்டிங் ப்ரேயர் வைக்கிறாங்கல்ல, சரீரம் நீ ஆவியாக இருந்து ஆவியாக இருக்கிற டாடியை ஆவியால் தான் தொட முடியும். வாங்க நம்ம வீட்டில் கூடி ஜெபம் பண்ணுவோம். இந்தியா அழியுது. மார்க்கம் அது ஆவி ஜெபம் இல்லை, அது ட்ரெடிஷன், அது ரிலிஜன் ப்ரேயரு. உன் வீட்டில் நீ சரி வாரத்தில் ஒரு நாள், இல்லை தெரியல சும்மா சொல்கிறேன், வாரத்தில் ஒரு நாள் நீ வீட்டில் ஜெபம் வைக்கலாம். டெய்லி நீ ஜெபம் பண்ணுறியா? ஒழுங்கா எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம், அந்த ஊழியத்துக்கு இந்த ஊழியத்துக்கு ப்ரேயர் பண்ணுறோன்னு ஆட்களை கூப்பிட்றியா? நீ உங்களுக்கு மட்டும் பேசுவாங்க, லைவில் இருக்கவங்களும் பேசுகிறேன். சரி, நீ டெய்லி ஒழுங்காக ஜெபம் பண்ணுறியா? மனசை வச்சு சொல்லு. காலையில் ஜெபம் பண்ணுறியா? பைபிள் வாசிக்கிறியா? உன்னால் முடியாது. மார்க்கம் இருக்கிற வரைக்கும் அவர் சமூகத்தை குறித்த தாகம் வாஞ்ச உனக்கு வரவே வராது. இட்ஸ் இம்பாசிபிள். மனசாட்சியை வச்சு நீயும் உனக்கும் பேசுகிறார், வெளியே இருக்கிற லைவ் மக்களுக்கும் பேசுகிறார். வேஸ்ட் ரிலிஜன். என் ஜனத்தார் வயதுள்ள அனைவரை பார்க்கலும் யூத மார்க்கத்தில் தேர்ந்தவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காய் மிகவும், யூத மார்க்கம் பாரம்பரியம். சுவிசேஷத்தில் சொன்னாரு, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே ரோமரில் கர்த்தருடைய வார்த்தையை எஃபெக்ட் பண்ணுகிறீர்கள். வார்த்தை உங்களுக்கு செயல்படணும்னா பாரம்பரியம் இருக்கிற வரைக்கும் வார்த்தை உங்களுக்கு எஃபெக்டாக மாறாது. பாரம்பரியம் இருக்கிற வரைக்கும் வார்த்தையின் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மார்க்கம் பார்த்தாச்சு. இந்த மார்க்கத்தால் நம்ம ஆட்கள் யாருமே கிடையாது. ஆனாலும் நான் பேசிக்கிட்டே இருக்கணும். லைவில் இருக்கவங்கள கர்த்தர் பேசிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியை, ஒரு தெளிவை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆவியானவர் கொடுக்கிறார். ஒன்று. ரெண்டாவது என்ன மார்க்கம்? விசுவாச
மார்க்கம். என்ன மார்க்கம்? விசுவாச மார்க்கம். கலாத்தியர் 3 எடுத்தது தான். கலாத்தியர் 3 7, 8, 9 வாசி. கலாத்தியர் 3 7, 8, 9. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று. நம்மளாம் எந்த மார்க்கத்தார்? நம்மளாம் யாருடைய பிள்ளைகள்? அப்ப யூத மார்க்கத்தார் ஆபிரகாமின் பிள்ளைகள்? நோ 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 நோ. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அடுத்து, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்கிறார் என்று வேதம் முன்னாக கொண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அடுத்து, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எந்த மார்க்கத்தார்? யாருடனே என்னப்படுகிறார்கள்? நம்மெல்லாம் எந்த மார்க்கத்தார்? விசுவாச மார்க்கத்தாரை எல்லாரும் எந்திரிச்சு கரங்களை தட்டி, நாங்கள் விசுவாச மார்க்கத்தார், விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், எங்கள் பாஸ்டர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். வேதத்தில் சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களையும் விசுவாச மார்க்கத்தாராகிய நாங்கள் ஆசீர்வதிக்க. அந்த வார்த்தை போடுமா? அந்த வார்த்தை பவர்ஃபுல். ஆசீர்வதிக்க படுகிறார்கள், படுகிறோம். அப்ப தொடர்ந்து விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். நாம் விசுவாச மார்க்கத்தார். I am glad to declare myself our church, faith church, prosperity church, speaking the word church, life giving church, healing church, supernatural church, விசுவாசிக்க நடக்கும் அடையாளங்களின் சபை. வியாதியஸ்தர் சுகமடைகிறாங்க, மரித்தவர் உயிரோடு எழுந்திருக்கிறாங்க. அற்புத அடையாளங்களுக்கு சாட்சியாய் நம்முடைய சபையை தேவன் மகிமைப்படுத்துவதை உங்கள் முன்பாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். நான் விசுவாச மார்க்கத்தார், விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். உட்காருங்க. ஜபலாம் வேணாம், விசுவாசத்தை வாயில டெய்லி சொல்லிக்கிட்டே இருங்க. வாயில சொல்றவன் ஜபம். உங்க வாயில வார்த்தையை சொல்றீங்கன்னா விசுவாசத்தை சொல்றீங்க. அப்ப விசுவாசத்தை சொல்ல சொல்ல நாம் விசுவாச மார்க்கத்தார். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசத்தை சொல்லுவார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசத்தை சொல்ல சொல்ல விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். மறந்துடக்கூடாது. திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்க போகிறேன், எந்த மார்க்கத்தார்னு. யார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன்னு தெரியாது. ரெடியாக இருந்துக்கணும். முதலாவது என்ன மார்க்கம்? யூத மார்க்கம். ரெண்டாவது என்ன மார்க்கம்? விசுவாச மார்க்கம். அடுத்தது ஏங்க, முதலாவது ஒரு மார்க்கத்தை விட்டீங்களே. முதலாவது ஜீவ மார்க்கம் ஐயா, ரெண்டாவது யூத மார்க்கம், மூணாவது விசுவாச மார்க்கம், நான்காவது நீதியின் மார்க்கம். 2 பேர் 20, 2 பேர் 2, 20, 21. கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகள் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். நெக்ஸ்ட், அவர்கள் என்ன மார்க்கம்? நீதியின் மார்க்கம் என்ன தெரியுமா? சுயம் இல்லை, எல்லாம் ஆவார். அவங்கள்ட்ட சுயம் இருந்துச்சு. ரோமர் 9 அவர்கள் தங்கள் சுய நீதியை, சுய நீதினா தன்னுடைய சரீர முயற்சியினால கிரியினால ஆண்டவரை அடைய முற்படுவது. உலக மனுஷன் அப்படிதான் செய்கிறான். சரீரத்தை கழிச்சுக்கிறான். என்னமோ இது என்னது, வேல் குத்திக்கிறான். மண்ணில் போனால், வேளாங்கண்ணிக்கு போனால் மணல் பாதைன்னு ஒன்று இருக்குது. அது இந்த மணல் பாதையில் சுருண்டு 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 ஓடுறான். மலைக்கு போகிறான், தாடி வச்சுக்கிறான், ட்ரெஸ்ஸில் தன்னை காமிக்கிறான், பொட்டு வச்சுக்கிறான்,
பயங்கரமா போட்டுக்கிறான். வெளி தோற்றம், இது மார்க்கம், அது சுய நீதி. தன் முயற்சியினாலே தேவனை தேட முயற்சிப்பது. ஐயா, உங்களை தேடி இயேசு வந்தார் ஐயா, உங்களுக்கா இயேசுவை பிதா கொடுத்தார் ஐயா. ஆகவே நீதியின் மார்க்கம் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். நான் விசுவாசித்துட்டேன், எனக்கு நீதி உண்டாகிவிட்டது. நான் சொல்லுங்க, நான் விசுவாசித்துட்டேன், இயேசுவை விசுவாசித்துட்டேன், இயேசுவை பிதா உயிரோடு எழுப்பினதை விசுவாசித்துட்டேன், நானும் அவரோடு கூட உட்கார்ந்து இருக்கிறத விசுவாசிட்டேன். நான் ஏற்கனவே ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் விசுவாசிட்டேன். எனக்கு வியாதி இல்லை, வேதனை இல்லை, வறுமை இல்லை, தரித்திரம் இல்லை, பலவீனம் இல்லை. ஆமென். நான் நீதியின் மார்க்கம். எந்திரிச்சு சொல்லுங்க, ஒரே ஒரு வசனத்தை முடிக்க போறோம். 1 பேதுரு சிலுவையோட முடிக்கிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24 எல்லாரும் வாசிக்க போறோம். 1 பேதுரு 2:21. பைபிள்லாம் கீழே வச்சிருங்க, இதை பார்த்து சத்தம் போட்டு வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணம். நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு, அது என்ன மார்க்கம்? நீதியின் மார்க்கம். நம்ம சபையார் விசுவாச மார்க்கம், நம்ம சபையார் ஜீவ மார்க்கம், நம்ம சபையார் நீதியின் மார்க்கம், நம்ம சபையார் உலகத்தை அசைக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்களா என்று தேவனுடைய ஆச்சரியமான, அற்புதமான, பிரமாண்டமான, பயங்கரமான செயல்பாடுகளை டாடி காட் ஹோலி ஸ்பிரிட் செய்ய தீவிரப்படுகிறார். உங்கள் மேல பலனை பேசுறேன், சுகத்தை பேசுறேன், சுகவாழ்வை பேசுறேன், விசுவாசத்தை பேசுறேன், தைரியத்தை பேசுறேன், சில சோர்வுகளை கர்த்தர் அகற்றி போடுறத பேசுறேன், உங்கள் ஆவியிலே கலிகூறுதலை பேசுகிறேன், உங்கள் ஆவியை எழுப்புவதை பேசுகிறேன். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நாட்களை துவக்கும்படி ஒரு வாஞ்சையை பேசுகிறேன், ஒரு உற்சாகத்தை பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, glory, glory. அககசிகரமகதிலமலமலதிலமா. லைவ்ல இருக்கிற மக்களுக்கு ஆசீர்வாதத்தின் மேல பேசுறேன், பிள்ளைகள் மேல ஆசீர்வாதத்தை பேசுறேன், பிள்ளைகள் படிப்புல பேசுறேன், வேலைகளே பேசுறேன், தொழிலே பேசுறேன், அப்பத்திலே பேசுறேன், தண்ணீரிலே பேசுறேன், எதிர்பார்ப்பிலே பேசுறேன், நம்பிக்கையிலே பேசுகிறேன். அவர் அற்புதர், அவர் கைவிடாதவர், அவர் உனக்கான வழிகளை திறக்கிறவர். யார் இருதயத்தை தொடருமோ, யாரோட பேசணுமோ அவர் பேசுகிறார். Still my daddy is working. Still my daddy is working. ஒரே ரீசன், நாம் அவருடைய பிள்ளைகள், நாம் அவருடைய, அவர் இன்னும் வேலை செய்கிறார். சமாதானமா போ, அவர் கரத்தை பார்ப்பாய், அவர் கிரியை பார்ப்பாய், அவருடைய அற்புதத்தை பார்ப்பாய். ஒரு சமாதானமா போ. Before the end of this week, எனக்கு நீங்க தொலைபேசியில கர்த்தர் நடப்பித்த அற்புதத்தை சொல்ல போறீங்க, சாட்சிய சொல்ல போறீங்க. லைவ்ல இருக்கவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பிஃபோர் த எண்ட் ஆஃப் திஸ் வீக் கர்த்தர் என்னோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவன் செஞ்ச அற்புதத்தை சொல்ல போறீங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்துல உங்களை மனசார பிளஸ் பண்றேன், வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென்.